தலையே இல்லாத ஒரு பிரின்சிபல் அங்க இருக்காரு. கண்ணாடி பின்னாடி மஞ்சள் கலர் சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு உருவம் வந்து நிக்குது. ஸோ இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம டாப் 5 ஹாண்டடான மலேசியாவில் இருக்கிற ஸ்கூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ, எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ இன்னைக்கு ஒரு வீடியோ போடலாம் சொல்லி தான் இப்போ வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம மலேசியாவில் டாப் 5 ஹாண்டடான ஸ்கூல், கோஸ்ட் ஸ்கூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது இந்த வீடியோவை கடைசி முறைக்கும் பார்த்து முடியுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வரிசையில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது பினாங் ஃப்ரீ ஸ்கூல். இந்த ஸ்கூல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பினாங்கில் தான் இருக்குது. இந்த ஸ்கூலை 1816 தான் கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 200 வருஷம் ஆச்சு. இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா மலேசியாலே ஓல்டஸ்ட், மிகவும் பழமையான ஸ்கூல்னா அது இந்த ஸ்கூல் தான். இந்த ஸ்கூலா பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த இடத்த ஜெயிலா தான் பார்த்துருந்துருக்காங்க. ஜப்பான் ஆட்சி காலத்துல அந்த இடம் ஒரு ஜெயிலா தான் இருந்திருக்கு. அங்கதான் ஏகப்பட்ட கொடுமையெல்லாம் நடந்திருக்கு. எல்லாத்தையும் அடிக்கிறது, சாப்பாடு கொடுக்காம, இந்த மாதிரி ஏகப்பட்ட கொடுமைகளை அங்க இருக்கிறவங்க அனுபவிச்சிருக்காங்க. ஸோ அங்க இருக்கிற பிள்ளைங்க, இப்ப படிக்கிற பிள்ளைங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்க ஒரு பொண்ணு கத்துற சத்தம் கேட்குது சொல்றாங்க. அந்த பொண்ணு யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜப்பான் ஆட்சி காலத்துல எல்லாத்தையும் கொடுமைப்படுத்துனாங்களே, அதுல ஒருத்தவங்க அடிச்சு சாவடிக்கப்பட்டவங்க சொல்றாங்க. ஸோ அவங்க தான் நைட் டைம் ஆச்சுன்னா அந்த இடத்துல கத்துறாங்கன்னு சொல்றாங்க. அது மட்டுமே இல்லாம ஒரு பிரின்சிபலையும் தலை வெட்டி கொண்டு இருக்காங்க, தலையை தனியாக அறுத்து கொண்டு இருக்காங்க. ஸோ அங்க ஒரு பிரின்சிபல் தலையே இல்லாம அடிக்கடி பார்க்கறதாவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மூணாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாத்ரூம்ல நம்ம போனா விளக்கு அம்ஜு எரியுமா, அந்த ஸ்கூல்ல இருக்கிற விளக்கு. ஸோ இதுதான் அந்த ஸ்கூல்ல சுத்தி நடக்கிற விஷயங்கள்னு சொல்றாங்க. ஸோ ரொம்பவே ஒரு பயங்கரமா தான் இருக்கு. அதுவும் அந்த தலையை அறுத்து வெறும் தலையே இல்லாம ஒரு பிரின்சிபலை பார்க்கறதுலாம் ரொம்பவே ஒரு கொடூரமான ஒரு இதாக தான் இருக்கு. ஸோ இதுதான் முதல் ஸ்கூல். இப்போ நம்ம ரெண்டாவது ஸ்கூலுக்குள்ள போவோம். ரெண்டாவது ஸ்கூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கே டானாவ் பெர்டானா. இந்த ஸ்கூல் கேரளா தான் இருக்கு. இந்த ஸ்கூல்ல 2005 சாத்திட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்கூலோட பில்டிங் அவ்வளோ சேஃப் இல்லை, எப்பனாலும் இடிஞ்சு கீழே விழ வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு, அங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்லி அந்த ஸ்கூலை 2005 இழுத்து சாத்திட்டாங்க. அப்படி யாருமே பாய்க்காம இருக்கிற அந்த பில்டிங்ல ஒரு பொந்தியானான்னு சொல்லுவாங்க, அந்த பேய் அந்த இடத்த ஆக்கிரமிச்சிருச்சு. அந்த இடத்த அதோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருச்சு. அந்த பேய் கூட யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல்லையே கிளீனரா இருந்து, அதுவும் வயிற்றுல பிள்ளையோடு இறந்து போனவங்க, வயிற்றுல பிள்ளை இருக்கும் போதே இறந்து போனவங்க தான் இப்போ அந்த ஸ்கூல்ல இருக்கிற பொந்தியானான்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஸ்கூல்ல அவங்களோட கட்டுப்பாட்டு, யார் அங்க போனாலுமே அவங்கள பயமுறுத்தி வெளியாக்க விடுறது, அந்த ஸ்கூல்ல யார் வந்தாலுமே அவங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கு. அவங்கள மீறி யாரும் அங்க இருக்கக்கூடாது. அதனால எல்லாருமே அங்க பயமுறுத்துறது, யாரு வந்தாலுமே அவங்கள தொந்தரவு பண்ணி வெளியாக்க விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அங்க நடக்குது. அந்த உருவங்களை பார்த்துருக்கோம் சில பேர்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் அந்த ஸ்கூல்ல நடக்கிற ஒரு சம்பவம். இப்போ நம்ம மூணாவது ஸ்கூலுக்குள்ள போவோம். மூணாவது ஸ்கூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா செயின்ட் மைக்கேல்ஸ் ஸ்கூல். இந்த ஸ்கூல் ஈப்போல இருக்கு. இந்த ஸ்கூலை 1912 தான் கட்டியிருக்காங்க. சேம் அதே மாதிரி தான் இந்த ஸ்கூலா பாய்க்கிறதுக்கு முன்னாடி ஜப்பனீஸ் ஆட்சி காலத்துல இதை ஒரு ஜெயிலா தான் பாய்ச்சிருக்காங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட கொடுமைகளை இந்த இடத்துலயும் மக்கள் சந்திச்சிருந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு சர்ச் இருக்கு இந்த ஸ்கூல் கிட்ட. ஸோ அந்த சர்ச்சில் காலையிலேயே அந்த சர்ச் கதவு கிட்ட ஃபாதர்லாம் போட்டிருப்பாங்களே ஒரு மாதிரி கருப்பு துணி. ஸோ அந்த துணியை போட்டுக்கிட்டு யாரோ ப்ரே பண்ற பொசிஷன்ல உக்காந்துக்கிட்டு தலையே இல்லாம ப்ரே பண்ற மாதிரி ஒரு உருவத்தை காலையிலேயே பார்க்கறதா சில பிள்ளைங்க அங்க சொல்லியிருக்காங்க.
அது மட்டுமே இல்லாமல் டீச்சர்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி பாத்ரூமில் கண்ணாடியில் இப்படி நம்ம மூஞ்ச பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு மஞ்சள் கலர் சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு உருவம் வந்து நிற்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கூலில் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் ஜப்பான் ஆட்சி காலத்தில் கொடுமையை சந்திச்சவங்கள தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் 3வது ஸ்கூல். இப்போ நம்ம 4வது ஸ்கூலுக்குள்ள போவோம். 4வது ஸ்கூல் சுங் லிங் ஹை ஸ்கூல். இந்த ஸ்கூலை 1923 தான் கட்டியிருக்காங்க. 1941 இந்த ஸ்கூலை ஒரு மிலிட்ரி ஹாஸ்பிட்டலாக தான் வச்சிருந்திருக்காங்க. வேர்ல்ட் வார் 2ல ஏகப்பட்ட டீச்சர்ஸும் சரி ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸும் சரி இறந்து போயிருக்காங்க. ஸோ அவங்களோட ஆத்மாலாம் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்கூல்ல தான் சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த ஸ்கூல்ல பார்த்து ஒரு நாய் எப்போ பார்த்தாலுமே கொலைச்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. பேசிக்கா இந்த நாயோட கண்ணுக்கெல்லாம் ஆத்மாக்கெல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில அந்த ஸ்கூல்ல சில ஆவிகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் அந்த ஸ்கூல்ல நடக்கிற ஒரு சம்பவம். இப்போ நம்ம 5வது ஸ்கூலுக்குள்ள போவோம். 5வது ஸ்கூல் SMK சென்ட் ஜார்ஜ். இந்த ஸ்கூல் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா பிணையங்கள தான் இருக்கு. இந்த ஸ்கூல்ல 1885 தான் கட்டியிருக்காங்க. இந்த ஸ்கூல்ல ஒரு ஹாண்டடான கிளாக் டவர் இருக்கு. அந்த கிளாக் டவருக்கு ஏன் ஹாண்டட்னு பேர் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த கிளாக் டவர்ல தான் ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்களாம். அதுக்கு காரணம் டிப்ரெஷனால ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் தூக்கு மாத்தியில குதிச்சு இறந்து போயிருக்காங்களாம் அந்த கிளாக் டவர்ல இருந்து. ஸோ அதுல இருக்கிற ஒரு ஃபேமஸான ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு SPM படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க நினைச்சு பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு SPMல மார்க் கிடைக்கலன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு சொல்லி அந்த கிளாக் டவர்ல இருந்து குதிச்சு இறந்து போயிருக்காங்களாம். ஸோ அவங்களோட ஆத்மாக்கெல்லாம் அங்க இன்னும் இருக்குன்னு நம்புறாங்க. இது எப்படி இருக்குன்னா இதுக்கெல்லாமா ஒரு ஆளு சூசைட் பண்ணி இறந்து போவாங்க. ஏன்னா நீங்க நினைச்சு பார்த்த அளவுக்கு உங்களுக்கு மார்க் கிடைக்கலனா இல்ல பாஸ் கிடைக்கலனா உடனே எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு இல்லை. ஏன்னா எக்ஸாம் தான் முடிவுன்னு இல்லை, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதனால இந்த எக்ஸாம்ல தோத்துடும் முடிஞ்சு வாழ்க்கையே இல்லை, இதுக்கப்புறம் என்ன பண்றது, சூசைட் தான் பண்ணிடணும், இந்த ஒரு முடிவுக்கு யாருமே தயவு செய்து போயிடாதீங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். ஸோ இதுதான் 5 ஹாண்டடான ஸ்கூல், கோஸ்ட் ஸ்கூல், மலேசியாவில் இருக்கிற ஸ்கூல். ஸோ இன்னைக்குள்ள வீடியோவில் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், முக்கியமாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், கவின் ராஜ்.